ஹாய், வாங்க. இன்னைக்கு தோட்டத்துக்கு வர்றேன். நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாவது. வாங்க, இன்னைக்கு என்னென்ன காய் இருக்கோ அறுத்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். 2 3 கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்ன இருக்குங்கிறது தெரியாது. இதையும் அறுத்துக்கலாம். ஆனால் இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தினமும் அறுக்குறோம். ஆனால் மழை பெஞ்சிருக்குங்க. நைட்டு நல்ல மழை. அந்த பொண்ணு இதை வாங்கிட்டு போயிடுச்சா நேற்றுக்கு பூச்சி. தான் முள்ளு கத்திரிக்காய் கேட்டுகிட்டே இருக்கும். அது நேற்று தான் முந்தா நாள் தானே வாங்கிட்டு போயிடுச்சு. திருப்பி இவ்வளோ கத்திரிக்காய் இருக்கு. ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். போதும் பாருங்க, 2 3 தூர் தான் இருக்கு. 3 தூர் என்னமோ 3 செடி இருக்கு. நல்லா இவ்வளோ காய் காய்க்குதுங்க. தினமும் இவ்வளோ காய் காய்க்குது. ஒன்று விட்டு ஒரு நாள், ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி இவ்வளோ காய் அறுத்துட்டு இருக்கோம். கலர் நல்லா இருக்கு. வெண்டைக்காய் அறுத்துக்கலாமா? ஈரமா இருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரு புது செடி வந்துருக்கு பாருங்க. தென்னங்கன்று வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி தான் வச்சுருக்கோம். இது வச்சு இப்போ ஒரு 20 நாள் இருக்கும். குருத்து வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த குருத்து வந்துருக்குது. இது ஆன்லைனில் தான் வாங்கணும். குட்டி கண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சின்னதுலேயே காய்க்குமா பார்ப்போம். வெண்டைக்காய் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா இவ்வளோ உயரத்துக்கு வந்த செடி, எனக்கு மேலே வந்த செடியில் கட் பண்ணி விட்டு காய்ச்சிட்ருக்கு பாருங்க. நான் தினமும் ஒரு 1/2 கிலோ காய் காய்ச்சிட்ருக்குங்க. 1 விட்டு ஒரு நாள் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ மேலே அறுத்துட்ருக்கோம். தெரிய மாட்டேங்குது, வெயிலுக்கு இப்போ பச்சை பச்சைன்னு இருக்கா. இவ்வளோ பூ பூத்துருக்கு. மல்லி பூத்துருக்கு. மழை இது என்னது இடையில ஓஞ்சிருச்சு, மறுபடியும் பூத்துட்டு இருக்கு. சாயந்தரமா முட்டை பறிச்சுக்கலாம். முட்டையும் பறிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் எங்க வரப்போம். சாயந்தரத்துக்குள்ளதான் மழை வந்துடுது. இஞ்சி என்னாச்சுன்னு தெரியலையே. இஞ்சி புதைச்சி வச்சோம்லே, என்னன்னு தெரியலையே. பிடுங்கி பார்த்துடலாமா? இன்னும் இருக்கட்டுமா? அந்த கத்தி எங்க? பாலக்கீரை பறிச்சுக்கலாங்க. இன்னைக்கு பாலக்கீரை கூட்டு தான். பாலக்கீரை கூட்டு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆகுது பாலக்கீரை பொரியல் குழம்பு வச்சு. கடையில் வாங்கி சமைக்கும் போது கூட சமைச்சிடுறோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது பறிச்சு செய்யறதுக்கு அவ்வளோ சோம்பேறி.
நல்லா தளத்தலன்னு பச்சை பச்சைன்னு இருக்காரு. மழைக்கு எதுக்கும் தினமும் சாயந்தரத்துல மழை பெய்யுதுல, பகல் ஃபுல்லா வெயில் அடிக்குது, சாயந்தரம் ஆனா மழை பெய்யுது. என்ன பண்றது? ஆனா ஊர்ல எல்லாம் மழை இல்லை மழை இல்லைங்கிறாங்க. இந்த பக்கம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது எப்படி பறக்கிறதுன்னு தெரியல. உரம் போடுறோம். கீரையை பறிச்சுட்டு வேஸ்டான கீரையெல்லாம் பறிச்சாச்சு. முத்தின கீரையெல்லாம் இதே மாதிரி மறுபடியும் கொத்தி விட்டுட்டு உரம் போட்டோம்னா நல்லா காய்க்கும். சரி துளுத்து வரேன். கல் கல்வமா இருக்கு. அந்த மீன் மருந்து இருக்குல்ல, மீன் மருந்து, மீன் செதில பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல கொஞ்சோண்டு எல்லாத்தையும் தெளிச்சு விடுங்க. நல்லாதான் இருக்கு. இது பூ பூக்குதா என்னன்னு பாக்கிறதுக்கு அள்ளி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டா வரணும். லேசா தெளிச்சுட்டா போதும். அதாங்க, அதுதான் இன்னைக்கு அறுவடை முடிஞ்சது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூ, பாலக்கீரை, அவ்வளோதான் இன்னைக்கு. இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். டாடா பாய். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.